பகவான் கிருஷ்ணனின் கண்கள் சூரிய சந்திரனை குறிப்பிடுகிறது. அதாவது ஒளி, நாம் பார்க்கும் ஒளி, வெளிச்சம், வெளிச்சம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பகவான் கிருஷ்ணனுடைய கண்ணு இந்த சூரிய சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே மாதிரி பிரம்மா வாழக்கூடிய லோகம் பிரம்மலோகம், தலைலோகம், தலையான லோகம், தலைமையான லோகம். அந்த லோகம் வந்து பகவான் இறைவனின் தலை பிரம்மலோகம். சித்தர்கள் வாழக்கூடிய லோகம், ரிஷிமுனிகள் வாழக்கூடிய லோகம், பிராமணர்கள் வாழக்கூடிய லோகம் பிரம்மாவின் தலை, அதாவது பகவானின் தலை. பகவானின் கை, அந்த விஸ்வரூபத்தில் பகவானின் கை சார்ந்தது எல்லாம் சத்திரியர்கள், ஆட்சி செய்பவர்கள். பகவானின் கை வந்து ஆட்சி செய்பவர்கள், அனைவரும் ஆட்சி செய்பவர்கள் எல்லாம் பகவானின் கையின் பிரதிநிதி. பகவானின் தலை பிரதிநிதி பிராமணர்கள், அறிவாளிகள், முனிவர்கள், விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், கவிஞர்கள், பல்வேறு விதமான புலவர்கள், அறிவாளிகள்.